அன்பு சொந்தங்களே, சங்கர் கணேஷ் விவாக சங்கமனுடைய வணக்கங்கள். இன்று தை திருநாள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவரை சார்ந்த குடும்பத்தினருக்கும் நல்ல இன்பத்தையும் செல்வத்தையும் நலத்தையும் இந்த தை திருநாள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். உத்தராயணம் தட்சணாயனம் என்கின்ற ஒரு செய்தி. அது உத்தராயணம் என்றால் என்ன, தட்சணாயனம் என்றால் என்ன? எல்லாம் உள்ள சூரிய பகவான் இன்று பாத்தீங்கன்னா விவசாயிகள், அதாவது உழவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த திருநாள் கடைபிடிக்கப்படுகிறது. சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வடக்காக, அதாவது தெற்கிலிருந்து தெற்காக போய்கொண்டிருக்கிற சூரியன் தன்னுடைய பாதையை வடக்கிலே நோக்கி நகர்வதைத்தான் உத்தராயணம் என்று சொல்கின்றோம். அதாவது தை திருநாள் அன்று தன்னுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி தெற்கே சென்று கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் வடக்கை நோக்கி நகர்கின்றார். இது ஒரு நேர்மறையான ஒரு நிகழ்வு. இது என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, தட்சணா என்றால் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு தெரியும், குரு பகவான். அந்த 9 கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி என்கிற, தட்சன் என்றால் தெற்கு, தெற்கே நோக்கி அந்த திசையிலே தெற்கு திசையை நோக்கி இருக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி என்கிற ஒரு செய்தி. இது குரு பகவான் என்பவர் மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்தி தனிப்பட்டு ஒரு கருவறையில இருந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருப்பவர் குரு பகவான். தெற்கே இருப்பவர் தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறோம். உத்தர் என்றால் வடக்கு என்று ஹிந்தி, அதாவது ஹிந்தி மொழியில உத்தர் என்றால் வடக்கு. சோ உத்தராயணம் என்றால் சூரிய பகவான் வடக்கை நோக்கி நகர்வதைத்தான் கூறுகின்றோம். இதனால எனக்கு என்ன, நமக்கு என்ன பெனிஃபிட், யூஸ் அப்படின்னு நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, உத்தராயணத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்மறையாக இருக்கும், ஆக்டிவா இருக்கும். இந்த 6 மாத காலத்திற்கு வடக்கை நோக்கி நகர்கின்ற, அதாவது சூரியன் எப்பொழுதுமே கிழக்கே உதித்து மேற்கே மறையும். ஆனால் தன்னுடைய டைரக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி நகர்ந்து சென்று சித்திரை என்கிற மே மாதத்துல உச்சத்துல வருவார். அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போவார். அதாவது கிழக்கிலிருந்து இந்த இடத்துக்கு பாயிண்ட் வந்துட்டு தென் மேற்கே மறைவார். அப்படியே ஒன் பாயிண்டா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வடக்கை நோக்கி நகர்கிற ஒரு காலம்தான் உத்தராயணம். ஒரு சின்ன ஒரு செய்தி, மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா பீஷ்மர் என்ற கேரக்டர், அவர் தன்னுடைய இறப்பை தானே நிர்மாணிக்கக்கூடிய வரத்தை பெற்றிருந்த பீஷ்மர் தன்னுடைய அம்பு படுக்கையிலே தன்னுடைய உயிரை போக்காமல் தட்சணாயன காலத்தில் அவரை உயிரை பிடித்து வைத்து தன்னுடைய உத்தராயண காலத்திலே தன்னை உயிரை விட்டதாக ஒரு வரலாறு. சோ உத்தராயண காலம் என்றால் ஒரு நல்ல காலம், ஒரு சாதகமான காலம், அனைவரும் உழைக்கக்கூடிய, நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடிய ஒரு காலம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோமே. வரன் பார்க்க இருக்கின்ற அனைத்து நமது சொந்தங்களே, நீங்கள் இன்றிலிருந்து அதிகமாக போக்கஸ் என்கின்ற ஒரு தேடுதலை அதிகப்படுத்தக்கூடிய, நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக உத்தராயணம் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் உங்களுக்கு இருக்கு. உத்தராயண காலத்துல உங்களுக்கு ஆக்டிவ் ஃபேஸ் சொல்றோம். ஆக்டிவ் ஃபேஸ் நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஆக்டிவ் ஃபேஸ். அடுத்த 6 மந்த் பாசிவ், அதாவது அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு காலங்கள் கிடையாது. அது வின்டர் செஷனும் இது சம்மர் செஷனும் சொல்லிக்கலாம். ஸோ ஈவன் நம்மளோட பார்க்கக்கூடிய வீட்டில் இருக்கிற எறும்பு, மற்ற ஜீவராசிகள், பட்சிகள், பறவைகள் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா தன்னுடைய உணவை இந்த காலகட்டத்திலே, இந்த தை மாசத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்திற்கு கடினமாக உழைத்து தனது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திலே, உறைவிடத்திலே, தன்னுடைய பொந்திலே சேர்த்து வைத்துக் கொண்டு அடுத்த 6 மாத காலங்கள் தட்சணாயன காலத்திலே தன்னுடைய உணவை உண்டு அதிகமாக வேலை செய்யாமல் உள்ளுக்குள்ளே உறங்கி உண்டு காலத்தை கழிக்கின்றன என்பது தெரியப்படுகிறது. இப்போது சற்று முன் நடந்த மார்கழி மாதத்திலே, அதாவது வளர்பிறை மார்கழி, வளர்பிறையில வருகின்ற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்று சொல்கின்றோம். உணவு பழக்க முறை கூட அந்த
வைகுண்ட ஏகாதசியிலே நாம் விரதம் இருக்கிறோம், பட்டினியாக இருக்கின்றோம், உணவை குறைவாக உண்ணுகின்றோம். இது எல்லாம் எதை குறிக்கிறது என்றால், தட்சிணாயன காலத்திலே உணவை குறைவாக உண்ண வேண்டும், உத்தராயண காலத்திலே உணவை அதிகமாக உண்ணலாம். உறக்கத்தை கூட நாம் சொல்கின்றோம். உறக்கம் நம்ம உத்தராயண காலத்திலே அதிகமாக உறங்கி அதிகமாக உழைத்து பல நடைமுறை வாழ்விலே பல வெற்றிகளை அடைய வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் எழுதி வைத்த இது சயின்ஸ், அறிவியல் கூட. ஸோ இப்போ என்ன நான் சொல்றேன்னா, வரன் பார்க்க இருக்கிற நீங்க இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான ஒரு டைமையும் உங்களோட உழைப்பையும் அதற்காக செலவிட்டீங்கன்னா, உங்களுடைய எண்ணம் போல நீங்க என்ன நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்தபடி உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடிய விரைவில் அமையும் என்பதில் சிறிது மையமில்லை. உங்களுக்காக சங்கர் கணேஷ் விவாக சங்கமம்.